रहमतुल्लाहि व बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल अल्लाहु तआला या अय्युहल्लज़ीना आमनु तक़ू व कूनू मअस सादिक़ीन व क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम हद्दीनु नसीहतु औ कमा क़ाल अलैहि वस्सलातु वस्सलाम உஸ்மானியா பேரவை நடத்தும் இந்த கருத்தரங்கத்துக்கு என் உஸ்தாது பெருந்தகை ஆசிரியர் பெருமகள் இன்னும் என் போன்ற மாணவர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் சலாமை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அருமையானவர்களே, இன்றைய இளைஞர்கள் சீர்கெடுவதற்கு கூடா நட்பு தான் காரணம் என்று பேசுவதற்காக எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்திலே காலத்துக்கு மற்றும் ஒவ்வொன்று உவமைகள் சொல்லப்படும் உலகத்தில் காலங்களுக்கும் ஒவ்வொரு உவமைப்படுத்தி அது உதாரணம் காட்டி பேசப்படும். ஆனால் காலத்துக்கு உதாரணம் சொல்லுகிற போது காலத்தை குறித்து சொல்லுவார்களாம், காலம் என்பது பொன் போன்றது என்று சொல்வார்கள். நாங்கள் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறோம், காலம் பொன்னை இழந்தால் கூட மீட்டு முடியும், ஆனால் காலம் கடந்து போனால் கடந்ததுதான் நண்பர்களே. இன்றைக்கு காலத்தால் இளைய சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நட்பு வட்டாரத்தின் தாக்கம் இருக்கிறது, அது ஆழமானது. நல்ல நட்பு நல்ல ஆளுமைகளை உண்டு பண்ணும். கெட்டவர்களின் நட்பு அது அகல பாதாளத்திலே தள்ளிவிடும். அருமையான இந்த கருத்தரங்கத்தின் நீதிபதி அவர்களே, ஒரு காலம் இருந்தது, நாம் கலகலப்பாக இருந்தோம். இன்றைக்கு ஒவ்வொரு காலமும் கலகத்தோடையே இருக்கிறோம். டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதில் இருந்து திருப்பரங்குன்றம் வரையிலும் இன்றைக்கு கலகத்தோடையே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இளைய சமுதாயம் கெட்டு சின்ன பின்னமாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, இன்றைக்கு 8ஆம் வகுப்பு படிப்பவனாக இருக்கட்டும், 12th படிக்கவனாக இருக்கட்டும், அவன் கையிலே கஞ்சா இருக்குது நண்பர்களே. எதனால் தெரியுமா? அவன் தவறான நட்பின் கூடாத நட்பின் ஏற்பட்ட விபரீதம் நண்பர்களே. இது இப்படி தொடருமானால் இந்த நாடு சீரழிவை தவிர எதையும் பார்க்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையில் உள்ளவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த காரி. அவர்களின் குரல் வளத்தை, அவர்களின் குரல், அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ரசனையும் அழகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பாராட்டுவார்கள். அப்படி பாராட்டி கொண்டு இருக்கிற போது அந்த சபை என்றைக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி இளைய சமுதாயம் இருக்கும். இருந்து கொண்டு இருக்கிற போது ஹஸரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து கேட்டார்களாம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் அழகாக ஓதுகிறீர்களே, உங்களை போல் இவர்களும் ஓதுவார்களா என்று கேட்கிறார். உங்களை போல் அந்த தொனியிலே இவர்களும் ஓதுவார்களா என்று கேட்கிறார். ஹஸரத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், ஆம் ஓதுவார்கள். இப்பொழுது இந்த சஹாபி எழுப்புகிறார், எஞ்சி ஓதுங்கள். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். மிக அழகுபட ஓதி காட்டினார்கள். இங்கு நமக்கு பாடம் என்ன தெரியுமா? சரித்திரத்தின் மூலம் நாம் பாடம் பெற வேண்டும். நம் வரலாற்றுக்கு, நமது எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒவ்வொரு வரலாறும் நமது எதிர்காலத்தின் படிப்பினையும் பாடமும். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னதும் ஆட்சி வரப்பட்டு போனார்கள் கபாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, நல்ல தோழமைகள் நல்லவர்களை உருவாக்குவார்கள். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழமையால் மலர்ந்தார்கள். இன்றைக்கும் மணந்தார்கள், என்றைக்கும் மணக்கும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சமீபத்தில் போன வருடம் விகடன், ஆனந்த விகடனிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள்?
போதையால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? போன வருடம் ஆனந்த விகடனில் படித்த செய்தி. அதிலே 70% பேர் இளைஞர்கள். 70% பேர் இளைஞர்கள். அவர்களின் எதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு ஆய்வு எடுக்கப்படுகிற போது சொல்லுகிறார்களாம், அவர்களின் தோழமை, தவறான தோழமையின் காரணமாகத்தான். இது மாத்திரமல்ல, சமீபத்திலே சிவகாசியிலே ஒரு கொலை நடந்தது. இஸ்லாமிய சமூகத்தையே வேதனைக்கு உள்ளாக்கியது. என்ன தெரியுமா? சிவகாசியில் அப்படி என்ன நடந்தது தெரியுமா? ஒரு இஸ்லாமிய பையன் தன்னுடைய தாயிடத்தில் போய் கேட்டான், எம்மா காசு தான் கேட்டான். அவங்க சொன்னாலும் காசுலாம் முடியல, எங்கள்கிட்ட இல்லைப்பான்னு சொன்னானா. எம்மா நீ தரியா தரலையான்னு கேட்டானா. இல்லைப்பான்னு சொன்னானா. சிறிது நேரம் கூட ஆகலை, தேங்காய் வெட்டுகிற அந்த கடப்பாரை வைத்து தாயை கொலை செய்தான். இஸ்லாமிய சமூகத்தையே வேதனைக்கு உள்ளாக்கியது. நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவன் கஞ்சா அடிக்குவதற்கும் தவறான தோழமையால் ஒரு தாயின் பாசத்தை கூட உணர முடியவில்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைய காலத்திலே பல்லாயிரம் தலாக்குகளுக்கு, இளைஞர்கள் பல்லாயிரம் பேர் தலாக்குகளுக்கு அவர்கள் பின்னால் இருப்பது தவறானவும் கூடாத நட்பாகத்தான் இருக்கிறது. பல்லாயிரம் கொலைகளுக்கு மர்ம கொலைகள். இன்றைக்கு மர்ம கொலைகளின் மூலம் பின்னணியில் ஆய்வெடுத்து பார்க்க போது, துப்பு விசாரிக்கிற போது அவர்களின் தவறான நட்பு மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, அவர்கள் ஃபேஸ்புக், இன்டர்நெட், இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் தவறான பழக்கத்தின் காரணமாக இன்றைக்கு உலகத்தில் பல்லாயிரம் மர்ம கொலைகள் நடக்கிறது. இளைஞர்களை மாத்திரம்தான் எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் நடுவர் அவர்களே, என் நேர்மையான நீதிபதி அவர்களே, இன்னொரு புன்பரம்பு இருக்கிற என்ன தெரியுமா? இளைஞர்களும் இன்றைக்கு சீர்கட்டு போனார்கள். ஆண்களை விட வெகு விவேகத்தோடு இன்றைக்கு இளைஞர்களும், இன்றைக்கு பெண்களும், இஸ்லாமிய பெண்களும் என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்ட பெரிய தொற்று நோய் என்ன தெரியுமா? எல்லாரும் இன்றைக்கு லைக் அடிமைகள். இதற்கு காரணம், இவர்கள் இப்படி தரங்கட்டு போய் நிற்கிறார்களே. இன்றைக்கு பல்லாயிரம் கொலைகளும் ஃபேஸ்புக் மூலமாக முகம் கூட பார்த்தது இல்லை. ஒரு தவறான நட்பின் மூலமாக அந்நிய பெண்ணை பார்ப்பதும். இன்றைக்கு எல்லோரும் அன்னையர்கள் தினம் கொண்டாடப்படுவார்கள். அன்னையர்கள் அன்னைகள் தினம் சொல்லும்போது அதில் கேள்விப்படலையப்பா. அன்னையர் தினம் தான் கேள்விப்படுறேன். அன்னைகள் தினம் ஒன்று இல்லை. இல்லை, எல்லா தினமும் இருக்குது. இந்த தினம் நீ சொல்கிற தினம் இல்லை, அன்னையர் தினம். என் நீதிபதி அவர்களே, அன்னையர்கள் தினம் கொண்டாடப்படும், நண்பர்கள் தினம் கொண்டாடப்படும், மே தினம் தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படும். என்ன காரணம்? அந்த அன்னைக்கு அவர்களை பற்றி, அவர்களின் தியாகங்களை பற்றி பேசுவதற்குத்தான் நோக்கம் அது. ஆனால் காதலர் தினம் என்ற ஒரு கர்மாந்திரத்தை இந்த உலகம் கொண்டாடுகிறதே, நியாயப்படுத்தி பேசுகிறார்களே. இதை நியாயப்படுத்தி பேசுவதற்கு ஒரு ஊடகம் வேறு வந்திருக்கிறது. இது அதிலே பாதி பேர் இஸ்லாமிய சமூகம் கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கிறது. நிறைய இன்றைக்கு இளைஞர்களின் தலாக்கை விட இன்றைக்கு இளைஞர்களின் தலாக்களும் இந்த சமூகத்தை தொட்ட பெரும் நோய் என்பர்களை. இவர்களை கையில் எடுப்பதற்குத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாத் உலமா களம்பிறங்கி இளைஞர்களை அவர்களை வார்த்தெடுக்கிறது. அன்பர்களை, நெல்லை சீமைக்கு பிறந்த வீரம் கொண்ட எங்கள் ஜலீல் ஹஸ்ரத் அவர்களின் படையிலே இன்றைக்கு மஜ்லிஸு ஜமாத் உலமாவும் இளைஞர்களை சீர்படுத்த வேண்டும். மொத்த தமிழகமும் இன்றைக்கு அவர்களின் பக்கம் திரும்பி இருக்கிறது. புள்ளி உண்டு. இன்றைக்கு மஜ்லிஸுலமாவும் அதை தான் எடுத்திருக்கிறது. நகைச்சுவை தென்றல் நாவல் என்று உண்டா? மேலப்பாளையம் தத்தெடுத்த தவப்புதல்வரான இலியாஸ் ஹஸ்ரத் அவர்களுக்கு கூட அவர்களின் தலைமை கீழே இருக்க கூட இன்றைக்கு இளைய மன்ற தலைவர் ஆவதா ஹஸ்ரத்? சொல்லு.
அவர்களின் தலைமையில் கூட மஜ்லிஸ் உலமா இன்றைக்கு இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், அவர்களை சமுதாயத்தின் நல்ல வழிப்படுத்த நடத்த வேண்டும் என்பதெல்லாம் பெரும் முயற்சிகளை இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாத் உலமாவில் இருந்து நெல்லைக்கு வந்து நெல்லையிலிருந்து இப்பொழுது மேலப்பாளையம் எடுத்திருக்கிறது. உலக மக்களால் தமிழகத்தில் பல்லாயிரம் இடத்தில் ஜமாத்துல் உலமா இன்று ஈர்க்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தொட்ட வியாதி என்ன தெரியுமா? வயது வரம்பு இல்லாமல் பழக்கம்தான். வயது வரம்பு இல்லை. ஒரு சிறுவனின் கையில் இப்பொழுது படிக்கும் 10ஆம் வகுப்பு ஸ்கூல் படிக்கிற பையன்ட்ட கஞ்சா ஸ்கூல் பேக்கில் இருக்குன்னு சொன்னால் இவனுக்கு யார் வருவார்? இவர்களை சீர்படுத்துவதற்கு என்ன வழி? எனக்கான இந்த கருத்தரங்கத்தில் ஒரு சூசகம் கொடுக்க ஒரு சூழ்ச்சிமம் என்ன தெரியுமா? இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு சொல்யூஷன் தெரியணும். இதற்கான தீர்வு என்ன? இவர்களை நல்படுத்துவதற்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய உபகாரங்கள் என்ன? ஆனால் ஒன்று தெரியுமா? அவர்களின் பெற்றோர்களாக முதலில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு உலமாக்களின் நல்ல பழக்கம் அன்பர்களை. இன்றைக்கி பாருங்க, ஒன்றும் இல்லை, பஜாரில் ஒரு பையனை நான் கூப்பிடுறேன், டே பா இங்கே வாங்க கூப்பிடுறேன், அண்ணன் கூப்பிடுறேன், அவன் பார்க்க மாட்டிருக்கான், ப்ரோன்னு சொன்னால் உடனே பார்க்குறான். இஸ்லாம் எத்தனை அழகாக சொல்லு, சலாம் சொல்லி பார்க்க வேண்டும். ப்ரோ வா ப்ரோங்கிறதும் பாயின்னு சொல்கிறத ப்ரோ இல்லை, ஒரு கண்ணியமாக அண்ணன். இங்கிலீஷில் வந்து ப்ரோ, அரபில் அது உருதுல வந்து பாய். இல்லை இப்போ ஷார்ட்டாக ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ இன்னைக்கு நிறைய பேர் ட்ரிபிள்ஸ் பைக்கில் ட்ரிபிள்ஸ் வச்சு கொண்டு போகிறாங்க. நீங்கள் கூட கருத்தரங்கத்தில் 2K கிட்ஸினுடைய இஸ்திலாஹாத்து. அப்படியா? 2K கிட்ஸினுடைய இஸ்திலாஹாத்து தான் என்னது ப்ரோ. அப்படியா? ஆனால் இதனால் விபரீதம் என்ன தெரியுமா? நமது கலாச்சாரம் சீரழிகிறது. இதனால் இஸ்லாமிய பண்பாட்டும் கலாச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சம் மழுகடிக்கப்படுகிறது. ஆகையால் இவர்களை மேலே தூக்குவதற்கு அவர்களின் நல்ல பழக்கங்களை நாம் உண்டு பண்ண வேண்டும். வரலாறுகள் சொல்ல வேண்டும், சஹாபிகளை சொல்ல வேண்டும். என் உஸ்தாது பெருமையை நிறைய இளைஞர்கள் கையில் வைத்து அவர்களை சீர்படுத்தும் பணியிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பல கொலைகளுக்கும் இன்றைக்கு தவறான முறையை அந்நிய பெண் யார் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான்னு சொல்ல, திருமணத்துக்கு முன்னாலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அதை யார் செய்தார்கள்? இன்றைக்கு இளைய சமுதாயம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அல்லாஹு ஜல்லஷ்டானத நல்ல நட்பும் நல்ல தோழமையும் நல்ல பெற்றோர்களையும் நாம் உருவாக்குவது, நம் ஜுமாவின் மூலம் நாம் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்வதுதான் நல்ல வழி. அன்பர்களை, கூடா நட்பு கேடா முடியும் என்பதை விட கூடா நட்பின் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கெட்ட நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கெட்ட நட்புக்கு உதாரணம் என்ன தெரியுமா? யானை போல என்று சொல்லுகிறார். யானையா? யானை எப்படி வரும்? ஆம், யானை போன்றுதான் கூடா நட்பு. ஏன் தெரியுமா? யானை இருக்கிறதே, பாகன் அதற்கு என்னதான் உணவு கொடுத்தாலும் பாசம் காட்டி வளர்த்தாலும் சில நேரம் யானைக்கு மதம் பிடித்தால் அவன் பாகனையை கொன்றுவிடும். இந்த நாட்டிலும் இன்றைக்கு வரக்கூடிய இந்த நாட்டின் நடுவண் அரசுக்கும் இன்றைக்கு யானையின் மதம் பிடித்து விட்டது. இந்த சமூகத்தில் சகோதரத்துவத்தை களைந்தெடுக்கிறார்கள். இந்த சமூகத்தில் ஏற்பட்ட இளைஞர்களை கொண்டு சீர்படுத்த வேண்டிய அவர்களை இன்றைக்கு கலவரங்களை கொண்டு கூடா நட்பின் மூலம் அவர்களை இந்த சமூகத்தை குந்தகம் விளைவதற்கான எல்லா வழிகளையும் செய்கிறார்கள் இந்த சமூகத்தில். ஆகையால் நல்ல நட்பு தான் மகத்தானது. நல்ல நட்பு நல்லவர்களை உருவாக்கும். சவுக்கத்தில் ஹசரத் போன்ற இன்றைக்கு உலமாக்கள் நிறைய பேர் இளைஞர்களை சீர்படுத்துகிறார்கள். என்னுடைய ஷேக் உஸ்தாதான SS ஹைதர் ஹசரத் அவர்கள் கூட இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை அவர்கள் ஆன்மீக ராஜ்யப்பாட்டையில் அவர்களை பார்த்தெடுக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானாக. கூடா நட்பு தான் கேடா முடியும். நமது நட்பு மகத்தானது, சொர்க்கம் வரை நீடிக்க வேண்டும். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்த உஸ்மானியா பேரவைகளுக்கும் என் ஆசிரியர் பெருந்தகை ஆசான் பெருந்தகை உஸ்தாதுமார்கள் அத்தனை பேருக்கும் மனமார ஜஸாக் அல்லாஹ். வாஹ்ரதவன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.